astroseva.com வாக்கிய மற்றும் திருக்கணித முறை ஜோதிட மென்பொருள். பொதுவாக குரு பயிற்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்குங்க? நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா நல்லா இருப்பீங்க. இது ஒரு பவர், இது மிதுன ராசிகிட்ட இருக்குது. தயவு செஞ்சு இந்த காலகட்டத்தை உங்களோட நல்லதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்ல வரேன். இதுவே இது கொஞ்சம் நெகட்டிவாக யோசிக்கிறது, நெகட்டிவாக பேசுகிறது, இல்லை வேண்டான்னு பேசுகிறது, என்னால் முடியலைன்னு சோர்ந்து பேசுகிறது, நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸை உள்ளே எடுத்துக்கிட்டே இருக்கிறத பண்ணிங்கனாலும் அது அப்படியே நடந்துடும். ஸோ அப்போ எந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகள்லையும் உங்கள் எண்ணங்கள்லையும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறீங்களோ, ஐடி செக்டர், டெக்னாலஜி ரிலேட்டடான ஃபீல்ட்ஸு, சைபர் செக்யூரிட்டி, இதிலெல்லாம் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது இருக்கும். உணவு தொழில், ஹோட்டல் பிஸ்னஸ் வச்சுருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்குலாம் சூப்பர் சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்க போது. நீங்கள் வச்சுருக்கிற ஒரு உணவகமாக இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், யூடியூப், இன்ஸ்டாகிராம் மாதிரியான மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் உங்களோட பிஸ்னஸ் பிளேஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணி அதன் மூலமாக லாபம் அடைகிற ஒரு அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே சுக்கிரன் வலுவாக இருக்கிறாரு, குரு உச்சமாக இருக்கிறாரு. அப்போ ரெண்டு விஷயமும் நடக்கும். பணம் சேர்ப்பீங்க, கையில் வச்சு நல்லா செலவழித்து சந்தோஷமாகவும் இருப்பீங்க. லிக்விட் கேஷும் இருக்கும், சாலிட் கேஷும் இருக்கும். மிதுன ராசிக்காரங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தென்திட்டைக்குடின்னு ஒரு இடம் இருக்குது, தஞ்சாவூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடுவில் குரு ராஜகுருவாக உட்காந்துருக்கிறாரு. நம்ம தெளிவுபடுத்திக்கிறதுக்கான ஒரு ஸ்தலமாகவும் தென்திட்டைக்குடி விளங்குது. ஸோ இங்கே போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. குரு உச்சமாகிறாரு, புத்திர காரகன் உச்சமாகிறாரு. 7ஆம் அதிபதி உச்சமாகும் போது பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த குரு பயிற்சி என்ன ஸ்பெஷல்னா உச்சமாக அடைய போகிறாரு. ஸோ அதில் என்னெல்லாம் நடக்க போகுது, தொழில் அமைப்பு எப்படி இருக்கும், பண விஷயங்கள் எப்படி இருக்கும், வேலை கிடைக்குமா கிடைக்காத, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதில் இறுதியாக ஒரு பிரத்யேகமான குருஸ்தலம் எதுக்கு போகலாம் அப்படிங்கிறதுமே இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக குரு பயிற்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்குங்க மேம்? மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த உச்ச குரு பயிற்சி எப்படி இருக்குது? ஸோ வாக்கு பலிதம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் போது, இன்னும் வாக்கு பலிதம் அதெல்லாம் உங்களுக்கு ஜோதிடர்களுக்கு தானே வேறு, எங்களுக்கு எதுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அப்படி இல்லை. இது என்ன அர்த்தம்னா, நல்லது ஒன்று நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, நல்ல விஷயத்தை நீங்கள் பேசுகிறீங்கன்னா அது நடந்துடும். நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா நல்லா இருப்பீங்க. இது ஒரு பவர், இது மிதுன ராசிகிட்ட இருக்குது. தயவு செஞ்சு இந்த காலகட்டத்தை உங்களோட நல்லதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்ல வரேன். இதுவே இது கொஞ்சம் நெகட்டிவாக யோசிக்கிறது, நெகட்டிவாக பேசுகிறது, இல்லை வேண்டான்னு பேசுகிறது, என்னால் முடியலைன்னு சோர்ந்து பேசுகிறது, நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸை உள்ளே எடுத்துக்கிட்டே இருக்கிறத பண்ணிங்கனாலும் அது அப்படியே நடந்துடும். ஏன்னா தனம், வாக்கு, குடும்பம்னு இந்த 3ஐயும் குறிக்கிற 2ஆம் இடத்துக்கு குரு வராரு. அப்போ வாக்கு பலிதம், வாயிலேருந்து என்ன வார்த்தை வருதோ அது பலிச்சிரும். உங்களை திட்டினாலும் அது பலிச்சிரும், அடுத்தவங்களை திட்டினாலும் பலிச்சிரும். உங்களை பற்றி நல்லது சொன்னாலும் நடக்கும், அடுத்தவங்களை பற்றி நல்லது சொன்னாலும் நடக்கும். அப்போது கத்தி உங்கள் கையில் தான். அதை நீங்கள் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை யாராவது கழுத்து கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகள்லையும் உங்கள் எண்ணங்கள்லையும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த குரு பயிற்சி பாசிட்டிவாக இருக்குங்கிற ஒரு பலனை மிதுன ராசிக்காரங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு உளவியல் மாற்றம் குரு பயிற்சி பின் வரப்போகுது. இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு மாறப்போகுது. இதெல்லாம் அவங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க போகுதுன்னா என்னவாக இருக்கும் மேம்? மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, எல்லாத்துக்கும் தலையாட்டுறது. இப்போ ஒரு கால் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டால், ஏன் நீங்கள் வீட்டுக்கே கூட நீங்கள் டேரெக்டாக வாங்கலை, நம்ம 2 மீட் பண்ணலான்னு கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சுகர் ஆட் பண்ணி பேசிடுவாங்க. ஸோ என்னென்னா அந்த இடத்துல ஒருத்தங்க எதிரில் இருக்கிறவங்கள பார்த்தா இவங்களுக்கு கொஞ்சம் பாவமாக இருக்கும், ஒரு சாஃப்ட் கார்னர் அதிகமாக இருக்கும். அதனால் ஓவர் கமிட்மெண்ட் கொடுக்குறது. தன்னால் முடியுமா முடியாதா, வீட்டுக்கு வந்தால் மீட் பண்ண முடியுமா, பார்க்கலாமா, டைம் அலர்ட் பண்ண முடியுமா, அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று கேட்டால் கூட எனக்கு கால் பண்ணுங்கள், இந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்னென்னு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல் ஸ்டாப்பே வைக்காமல் கமா போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு தொடர்பை. அப்போ என்ன ஆகும்னா, இப்போது பேச முடிஞ்சால் பேசுகிறது, இல்லைன்னா பேசாமல் இருக்கிறது. நான் திரும்ப உங்களுக்கு கால் பண்ணலான்னா என்னால் முடிஞ்சால் நான் அட்டன் பண்ணுறேன், முடியலைன்னா கோச்சிக்காதீங்கன்னு சொல்கிறது. இந்த ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது என்னால் முடிஞ்சால் பண்ணுறேன், முடியலைன்னா கோச்சிக்காதீங்கன்னு சொல்கிறது. இந்த மாதிரி என்னால் முடியலை அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லிடுவாங்க மிதுன ராசிக்காரங்க. அந்த ஒரு தெளிவு, கிளாரிட்டி அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி வரும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க. கையில் இருக்கிறதெல்லாம் செலவழிக்கிறது, யார் கேட்டாலும் கொடுக்குறது, யாருக்கு கொடுத்தோம், யார்கிட்ட வாங்கணுங்கிறது கூட மெமரியில் இருக்காது. அந்தளவுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் இருந்தவங்களுக்குலாம் கூட பணத்தில் ஒரு கிளாரிட்டிங்கிறது வரும். சேர்த்து வைக்கிறதா இருக்கட்டும், ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கொடுத்து வாங்குறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு கணக்கு போட்டு எழுதி வைக்கிற ஒரு பழக்கங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வரப்போகுது. மிதுன ராசி நேயர்களுக்கு குரு பார்வையால் என்னெல்லாம் பலன் கிடைக்க போகுது? உச்ச குரு 3 இடங்களை பார்க்க போகிறாரு. ஸோ என்னெல்லாம் பலன் கிடைக்க போகுதுங்க மேம்? கடன் வாங்க போகிறாங்க மிதுன ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம். என்னங்க இது கடன் வாங்க போகிறோங்கிறீங்களே, நீங்கள் கவலைப்படாதீங்க. 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை விழுது. 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் எதிரி.
அப்போது சுப கடன் வாங்குவீங்க. ஏன்னா குரு வந்து உச்ச குரு. குரு ஏற்கனவே சுபகிரகம் உச்சமாக வேற இருக்கிறாரு. அப்போ ஒரு சுப கடன், ஒரு சொத்து வாங்க, வீடு வாங்கல், வாசல் வாங்க, இல்லை ஒரு கல்யாணம் முடிக்கிறதுக்கு நான் கடன் வாங்கினேன், நகை வாங்குறதுக்கு கடன் வாங்கினேன், கடன் வாங்கி அதை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணேன், கோல்டு ரேட் ஏறிடுச்சு, நான் அதுக்குள்ளே கடனை அடைச்சிட்டேன். இந்த மாதிரி ஒரு சுப கடன், கடன் மூலமாக ஒரு லாபம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குது. ரெண்டாவது, கொஞ்சம் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். புதிய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ நாள் என் உடம்புக்கு பழக்கப்படாத நோய்கள் கூட எனக்கு இப்போ கொஞ்சம் அட்டாக் பண்ணுதுங்கிற மாதிரி மிதுன ராசிக்காரங்க யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஏதாவது ஒரு விஷயம் சின்ன பிரச்சனைனா கோர்ட் கேஸ்க்குள்ளே போயிடாமல் பார்த்துக்கோங்க. டக்குன்னு கோர்ட் வாசலில் போய் நிற்கிற மாதிரியான அமைப்புகளையும் இந்த குரு பார்வைங்கிறது கொடுத்துரும். அதில் கவனமாக இருந்துக்கணும். 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ரகசியங்களை கொஞ்சம் காப்பாற்றிக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்த மனசுக்குள்ளேயே வச்சுருக்கிறோன்னா அது டக்குன்னு வெளியில் வர்றதுக்கான ஒரு அமைப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க, அதை நீங்களே உளறி மாட்டிக்கிறது, அடுத்தவங்களுக்கு கொடுக்குற கமிட்மெண்ட்டை நீங்கள் காப்பாற்ற முடியாமல் போகிறது, இந்த மாதிரியான அமைப்புகளும் வரும். 10ஆம் இடத்துக்கு விழக்கூடிய குரு பார்வை ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம். அப்போ நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணுவீங்க. குட் டீட்ஸ் நிறைய பண்ணக்கூடிய ஒரு டைம். நல்ல செயல்கள் நிறையா பண்ணி நல்ல கர்மாவை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிராப்தத்தையும் இந்த 10ஆம் இடத்துக்கு விழக்கூடிய விசேஷ குரு பார்வையான 9ஆம் பார்வை கொடுக்குது. மிதுன ராசி நேயர்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போதும், தொழில் இன்னெல்லாம் முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது. இந்த குரு பயிற்சிக்கு முன் தொழிலில் ஒரு நம்ம இன்னுமே அதிகப்படுத்த போகிறோம், இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போகிறோம், லோன் வாங்க போகிறோம், இவங்களுக்கெல்லாம் இதை பண்ணலாமா? உணவு தொழில், ஹோட்டல் பிஸ்னஸ் வச்சுருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் சூப்பர் சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்க போது. நீங்கள் வச்சுருக்கிற ஒரு உணவகமாக இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், உங்கள் ஏரியாவில் ஒரு நல்ல பேர் வாங்குறது, ஒரு புது டிஷ்ஷை நீங்கள் உள்ளே ஆட் பண்ணுறது, அது டக்குன்னு ட்ரெண்ட் ஆகிறது. யூடியூப், இன்ஸ்டாகிராம் மாதிரியான மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் உங்களோட பிஸ்னஸ் பிளேஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணி அதன் மூலமாக லாபம் அடைகிற ஒரு அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இதர தொழில்களான ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட், டூரிசம், ரத்தம் சம்மந்தமான ஒரு விஷயங்கள், பிளட் பேங்க் வச்சுருக்கிறீங்க, ஃபார்மசிஸ்ட்டாக இருக்கிறீங்க, இல்லை ஒரு மெடிக்கல் ஷாப்பை வந்து ஒரு ஹோல்சேல் ஷாப்பாக நீங்கள் வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாமே வந்து பிஸ்னஸ் ரொம்பவே நல்லா போகும். ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறீங்க, ஹாஸ்பிட்டல் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, இதை உங்கள் தொழிலாக எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை மேன் பவர் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஃபீல்டில் எல்லாம் சக்ஸஸ் ரேட்டுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். பிஸ்னஸில் புது பார்ட்னரை இன்வால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அவசியங்கிறது இருக்குது. அதே மாதிரி நீங்கள் போடக்கூடிய கான்ட்ராக்ட்ஸை, நீங்கள் சைன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு தடவைக்கு 10 தடவை பார்த்துட்டு யோசிச்சுட்டு லாங் டர்மாக ஹெல்ப் பண்ணுமானுங்கிறத ஒரு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் சைன் பண்ண வேண்டிய ஒரு அவசியத்துலையும் இருக்கிறீங்க. தொழில் இருக்க, தொழில் மூலமாக லாபமும் இருக்குது. நான் சொன்ன செக்டார்ஸ்லாம் நல்ல வெற்றிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு அமையும். மிதுன ராசியில் வேலை இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வேலையில் ஒரு முன்னேற்றம், ப்ரொமோஷன், இல்லைனா வேறு வேலை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்குமே இந்த குரு பயிற்சி சாதகமாக இருக்குமாங்க மேம்? ஐடி செக்டர், டெக்னாலஜி ரிலேட்டடான ஃபீல்ட்ஸு, சைபர் செக்யூரிட்டி, இதிலெல்லாம் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது இருக்கும். ஹார்ட்வேர், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இதில் இருக்கிறவங்களுக்குலாம் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க, அல்லது இன்டர்னல் சேஞ்ச் இருக்கும். ஸோ ஒரே கம்பெனிக்குள்ளேயே நான் இருந்துக்கிறேன், இன்டர்னலாக ஒரு சேஞ்சை நான் எடுத்துக்கிறேன், எனக்கு வேறு டீம் மாற்றி கொடுங்க, இல்லை வேறு ஒரு டெசிக்னேஷன் கொடுங்க, இது விட எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் இதுக்கு எலிஜிபிளும் தான், எனக்கு இதுக்கான பொட்டன்ஷியலும் இருக்குது, ஸோ இதை கொடுங்க, நீங்கள் கம்பெனியில் பேச போகிறீங்கன்னா அதுக்கான பிராப்தங்களுமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. குரு பயிற்சியில் இந்த குருவுடைய பார்வை 6ஆம் இடத்துல விழுதுங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். குருவுடைய 5ஆம் பார்வை 6ஆம் இடத்துல விழுது. இதில் இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக கிடச்சிரும். ஸோ 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலை. நீங்கள் எதையாவது ஒரு விஷயத்தில் கம்பீட் பண்ணி வின் பண்ணுறீங்க அப்படின்னா அது 6ஆம் இடம் தான். ஏதாவது இன்டர்வியூ போனீங்கன்னா கூட அது சக்ஸஸ் ஆயிரும். நினச்ச இடத்துல நினச்ச வேலைங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தத்தை இந்த குருவுடைய பார்வையான 5ஆம் பார்வை 6ஆம் இடத்துல விழுறது மிதுனத்துக்கு பெற்றுத்தருது. மிதுன ராசி நேயர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? பொதுவாகவே குரு பயிற்சிக்கு முன் திருமண வாய்ப்புகள் கிடைக்கும், குரு பலன் கிடைக்குமாங்க. ஸோ மிதுனத்துக்கு எப்படி இருக்குங்க மேம்? மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமணங்கிறது அமைஞ்சிடும். ஆனால் திருமண வாழ்க்கையில் தான் மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குரு பயிற்சிக்கு அப்புறம் ஏதாவது சின்ன சின்ன பூசல்கள்லாம் கணவன் மனைவிக்குள்ளே இருந்தால் கூட ஒரு சின்ன சண்டை பெருசாகி கோர்ட் வரைக்கும் போய் நிற்க வச்சிரும். இந்த குருவுடைய பார்வை 6ஆம் இடத்துல இருக்குது. அப்போது விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுத்து போகணும். அந்த நாளுக்கு நம்ம டைம் ட்ராவல் பண்ணி போயிருக்கலாமோ, அந்த பிரச்சனையை நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கலாமோன்னு நீங்கள் நொந்து போகிற அளவுக்கு, ரெக்ரெட் பண்ணுற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவசரப்பட்டு அவசர முடிவுகள் திருமண வாழ்க்கையில் எடுத்துடக்கூடாது. 3ஆம் நபர்கள் தலையீடு கூடுமான வரைக்கும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னா நீங்களே 1 மாதம் 2 மாதம் தள்ளி இருந்துக்கிறது கூட ஒரு நல்ல விஷயம். அதை விட்டுட்டு சின்ன பிரச்சனையை பெருசாக்கி ஒரு டிக்னிட்டி ப்ராப்ளம் ஆக்கி கணவன் மனைவி பிரச்சனை வெளியில் தெரிகிற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிறதுக்கான சூழ்நிலைகளை இந்த குரு பார்வை கொடுக்கும். திருமணம் அமையாதவங்களுக்கு அமையுமான்னு கேட்டிங்கன்னா தள்ளி அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு டிஸ்டன்ஸில் பொண்ணும் மாப்பிள்ளையும் அமைஞ்சிட்டு பொண்ணு வேறு இடம், மாப்பிள்ளை வேறு இடத்துல ஒரு 6 மாதம் 7 மாதம் வேலை பார்த்துட்டு அடுத்து ஒன்றா இருக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம். அந்த மாதிரியான அமைப்புகளில் பெண் மாப்பிள்ளை அமைகிறதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகம் மிதுன ராசிக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம்.
மிதுனராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் போது இந்த குரு பெயர்ச்சி பின் குழந்தை கிடைப்பதான வாய்ப்புகள் இந்த அளவு இருக்குது. ட்ரீட்மெண்ட் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தொடங்கலாமாங்க? மிதுனராசி நேயர்களுக்கு குழந்தை பிராப்தத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ரொம்ப நாளாக குழந்தை தாங்க எங்களுக்கு பிரச்சனை, 2-3 வருஷமாச்சு. டாக்டர்கிட்டையும் நாங்கள் போகல. எங்களுக்கு டாக்டர்கிட்ட போகவும் ஒரு பயம். ஏதாவது அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு நல்லா இருக்கிற விஷயத்தையும் கெடுத்து விட்டுருவாங்களோங்கள ஒரு பயங்கிறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப இருக்குது. சொந்தக்காரங்களுக்கு பதில் சொல்லி முடியலை, வெளியில் எந்த இடத்துக்கும் போக முடியலை. இந்த குழந்தை பிராப்தத்தை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா தான் எங்களுக்கு கிடைக்குதுன்னா நிச்சயமாக கிடைக்க போகுது. குரு உச்சமாகிறாரு, புத்திர காரகன் உச்சமாகிறாரு. 7ஆம் அதிபதி உச்சமாகும் போது 7ங்கிறது உங்கள் கணவனையோ மனைவியோ குறிக்கும். அப்போது கணவனால் ஒரு யோகம், மனைவியால் ஒரு யோகம்னா அது குழந்தை தான். ரேண்டமாக 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிற ஒரு நல்ல கிஃப்ட் என்னது, பேபி தான். ஸோ அப்போ அந்த குழந்தை பிராப்தம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரீட்மெண்ட் போகணுமாங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா குரு உச்சமாகிறதுனால நேச்சுரல் கான்செப்ஷனுக்கே வாய்ப்புகள் மிக அதிகம். குரு ஸ்தலத்தை நான் வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் முழுசாக பார்க்கும்போது எந்த ஸ்தலத்துக்கு போகணுமோ நீங்கள் போயிட்டு வரும் பட்சத்தில் நல்ல ஒரு குழந்தை பிராப்தம் மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். மிதுனராசி நேயர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறதெல்லாம் இதுவரை இருந்ததெல்லாம் இன்னைக்கு குறைய போகுதா, இல்லை புது ஹெல்த் இஷ்யூஸ்மே இந்த குரு பயிற்சிக்கு பின் புதுசாக வரப்போகுதாங்க மேம்? உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிகமாகிடும். இந்த குரு பயிற்சிக்கு பின் பாடி ரொம்ப ஹீட்டாக உணர்றது, எதுக்கு எடுத்தாலும் ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே ஆட்படுவாங்க. லேசாக உன்னை யாராவது ஒருத்தர் கூட இருக்கிறது செஞ்சிடறாலும் டக்கு 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 டக்குன்னு இரிட்டேட் ஆகுறது, கத்திடுறது, கத்திட்டு யோசிக்கிறது, சார் கொஞ்சம் சத்தம் போடாமல் இருந்திருக்கலாமோ, கொஞ்சம் டீசெண்டாக இதை டீல் பண்ணியிருக்கலாமோ, யாரை பார்த்து கத்துறோமோ அவங்கள பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நமக்கே பாவமாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஹைப்பர் டென்ஷன் அல்லது இந்த பிளட் ரிலேட்டடான ப்ராப்ளம், பாடி ஹீட் அதிகமாகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகும். இதுக்கு ஒரு நல்ல ரெமடியாக நான் சொல்கிறது, செவ்வாய் உச்சமாகிறாரு. ஸோ என்ன பண்ணிக்கணும்னா மெடிடேஷனுங்கிறதுக்குள்ளே போயிடணும். நம்ம நியூ இயர்லேயே அதை தான் சொல்லியிருப்போம். செவ்வாய் 6ஆம் அதிபதி உச்சமாகத்தான் இந்த வருடமே பிறக்குது. ஸோ எந்த அளவுக்கு தியானத்துலேயும் மெடிடேஷனில் புக் ரீடிங்லலாம் உங்களை நீங்கள் ஆட்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குன்னா ஏதாவது தெரப்பீஸ் மாதிரி எடுத்துக்கோங்க, ஜாதக கன்சல்டேஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். மிதுனராசியில் காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரை பண்ணுற நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்கலாம் காலேஜுக்கு, இல்லை நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாகவே நான் போக போகிறேன், ஒரு யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி. ஸோ இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுதுங்க? மிதுன ராசிக்காரங்க காம்படிட்டிவ் எக்ஸாமில் எழுதுகிறவங்க இந்த குரு பயிற்சிக்கு பின் கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த ஆர்பிஐ மாதிரி ஒரு ரெகுலேட்டரி பாடிஸ் இதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நபார்டு, ஆர்பிஐ, செபி, அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கான ஒரு ஃபுட் கார்ப்பரேஷன் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ கம்மியான வேகன்சிஸ் உள்ள எக்ஸாம், நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு வந்து நம்ம அதுக்கு தகுதியாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ வேகன்சி கம்மியாக இருக்கிற எக்ஸாம்ஸ் இதுலேயே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். பட் ஒரு மாஸ் வேகன்சி இருக்குது. ஸோ இதுக்கு தான் எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, நானும் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா அதில் சில நெளிவு சுழிவுகள் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கவனமாக அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணோம். பட் நிச்சயமாக ரெகுலேட்டரி பாடிஸ் இதுக்குள்ளேயாவது நீங்கள் போகணும்னு முயற்சி பண்ணுறீங்க. ஸோ இப்போ நான் பேங்க்லேயே இருக்கேன், ஆனால் ஆர்பிஐ போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ கமர்ஷியல் பேங்க்கில் என்னால் ஸ்ட்ரெஸ் தாங்க முடியல, ஆர்பிஐ போனால் செட்டில் ஆகிடலான்னு பார்க்குறேன்னா ஆர்பிஐ எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கூட மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு அது கிளியர் ஆகக்கூடிய பிராப்தங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ ஏதாவது மேல் ஃபங்க்ஷனுக்கு உங்களோட பேப்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் நல்லா தான் எழுதுறேன், எனக்கு பேப்பர் கிளியர் ஆகலை அப்படிங்கிற ஒரு அமைப்பு மிதுன ராசிக்காரங்களுக்கு வரும். அப்படி வரும் பட்சத்தில் கோர்ட் கேஸ்ன்னு எதுலையாவது மூவ் பண்ணிங்கன்னா அதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிதுன ராசிக்கு மிக அதிகம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பண சேர்க்கை, பண வரவு இதெல்லாம் எப்படி இருக்க போகுதுங்க மேம்? எந்த துறை மூலமாக பண வரவுமே அதிகப்படியாக இருக்க போகுதுங்க மேம்? பணத்தை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் குரு பயிற்சியே நடக்குது மிதுன ராசிக்காரங்களுக்கு. பணமே கையில் இல்லைங்க, என்ன சம்பாதிச்ச என்ன பிரயோஜனம்? திரும்பி பார்த்தா ₹1 இல்லை. நாங்களே மாத கடைசியில் யார்ட்டையாவது போய் கேட்க வேண்டியிருக்குன்னு இருந்த நிலைமையில் இருந்த மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் அந்த நிலைமை மாறி கையில் லிக்விட் கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இருக்குங்க. ஸோ என்ன தான் ஆசட்ஸ் இருந்தாலும் கையில் வச்சு செலவழிக்க கொஞ்சம் பணம் வேணும். சில பேர் பார்த்திங்கன்னா நல்ல சொத்து சுகத்தோடு இருப்பாங்க, கையில் காசே இருக்காது. அது வந்து சுக்ரன்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆசட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து சுகம், கோல்டு, இதெல்லாம் யாருன்னா குரு. கையில் நீங்கள் அன்றாடம் உங்கள் பர்ஸில் வச்சு செலவழிக்கிறீங்க. இப்போ டிஜிட்டல் இந்தியாவில் சொல்லணுன்னா ஜிபே பண்ணுறீங்க இல்லையா, அந்த அமௌண்ட்லாம் இருக்கணும்னா அதுக்கு யார் காரகம்னா சுக்ரன். இங்கே சுக்ரன் வலுவாக இருக்கிறாரு, குருவும் உச்சமாக இருக்கிறாரு. அப்போ 2 விஷயமும் நடக்கும். பணம் சேர்ப்பீங்க, கையில் வச்சு நல்லா செலவழித்து சந்தோஷமாகவும் இருப்பீங்க. லிக்விட் கேஷும் இருக்கும், சாலிட் கேஷும் இருக்கும். ஸோ இந்த 2 விஷயத்தையுமே அங்கீகரிக்கிற மாதிரி தான் குரு பயிற்சிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்திருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் மட்டும் கொஞ்சம் கோட்டை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12ஆம் இடம் ஸ்டில் சுக்ரன் தான். செலவு பண்ணுறதுக்கு பணம் இருக்குங்கிறதுக்காக அதிகமாக செலவும் பண்ணிடுவோம். ஸோ ப்ராப்பராக கொஞ்சம் இன்வெஸ்ட்டும் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா குரு பயிற்சியை இன்னும் ஃப்ரூட்ஃபுல்லாக நீங்கள் மாற்றிக்கலாம். மிதுனராசினியர்களுக்கு யார் மேலெல்லாம் ஒரு பிரச்சனை வரும், அவங்க மேலே பொறாமைப்பட்டு ஒரு குறிப்பிட்ட உறவுகளாக இருக்கலாம், நண்பர்கள், உறவுகள், ஏதோ ஒருத்தனால பிரச்சனை வரும், கவனமாக இருக்கணும். யாராக இருக்கும் மேம்? இன்லாஸ்ட்டு கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துல குரு உச்சமாகிறார். அப்போ இன்லாஸோடைய டாமினேஷன் அதிகமாகும். அது டாமினேஷன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது அவங்க ஒரு மாதிரி ஒரு அக்கறையில் ஒரு நல்ல விதத்தில் தான் ஏதோ ஒன்று சொல்ல வருவாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க, அவங்க ஹீலில் இருந்து பார்த்தீங்கன்னா அது சரியாக வரும். பட் ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு ஒத்து வராது.
இப்போ என்ன மாதிரியான பிரச்சனை மிதுனத்துக்கு வரும்னா, இதை தன்னோட பார்ட்னர்கிட்ட போய் சொல்லுவாங்க. சொல்கிற விதத்தில் சொல்லணும்ல. உங்கள் அம்மா உங்கள் அப்பா அப்படின்னா என்ன ஆகும்? அந்த நபருக்கு கோவம் வந்துடும். கணவனுக்கும் கோவம் வரும், மனைவிக்கும் தன்னுடைய அப்பா அம்மாவை சொன்னால் கோவம் வந்துடும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளில் மிதுனராசிக்காரங்க ஆட்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒன்று உங்கள் இன்லாஸோ யாரோ ஒன்று பண்ணுறது பிடிக்கல, கணவன்கிட்ட சொல்கிற விதத்தில் சொல்லுங்கள். இந்த இடம் என்ன பாதிக்குது அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா தப்பு இல்லை. அவங்க பண்ணுறது தப்பு அப்படின்னு நீங்கள் பேசிட்டீங்கன்னா அது பிரச்சனை ஆகிடும். அப்போது 2ஆம் இடமான கம்யூனிகேஷனை குறிக்கிற இடத்துல குரு உச்சமாகிறதுனால வார்த்தையால் உங்களோட விஷயங்களை சாதிச்சுக்க முடியும். ஒரு பிரச்சனையை நீங்கள் என்ன விதத்தில் உங்களோட பார்ட்னர்கிட்ட நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறதுல தான் இந்த பிரச்சனை தீரப்போகுது. இன்லாஸ் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஒரு பெரிய பூதாகரமாக்காமல் மென்மையாக முடிக்கிறதுக்கான வழிமுறைகளை பாருங்கள். அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சேர்ந்தே ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லது. ஸோ வாட் எவர் கணவன் மனைவிக்குள்ளே மாமனார் மாமியார் அப்பா அம்மானாலுமே உங்கள் தேர்ட் பர்சன்ஸ் தாங்கிறத நான் நிறைய கிளைண்ட்ஸ்கிட்டையுமே நான் சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு பவுண்ட்ரி போட்டு லைஃப்பை கொஞ்சம் ப்ரைவேட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மிதுனராசினியர்களுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு குரு ஸ்தலம் சொல்லலாம் அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சிக்கு பின் செல்ல வேண்டியது எதுவாக இருக்குங்க மேம்? மிதுன ராசிக்காரங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தென்திட்டைக்குடின்னு ஒரு இடம் இருக்குது. தஞ்சாவூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடுவில் குரு ராஜகுருவாக உட்காந்துருக்கிறாரு. ஸோ குரு பகவானுடைய பையன் கசன் ஒருத்தர், அவரே வந்து இங்கே தான் வந்து மந்திரங்கள் நிறைய படிச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது வந்து சாஸ்திரம். ஸோ இந்த குரு ஸ்தலத்தில் போய் மிதுன ராசிக்காரங்க தென்திட்டைக்குடியில் போய் வழிபாடு செய்யும் பட்சத்தில் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இன்னுமே நல்ல சுமூகமாக அமையும். ஸோ இவங்களுக்கான அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே மாறி உறவுகளால் வரக்கூடிய பகை, மாமனார் மாமியார் சொந்தக்காரங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ரொம்பவே நல்லா இருப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, அறிவு தெளிவு அப்படிங்கிறது இந்த கோயிலுக்கு போனப்பறம் கிடைக்கும். நம்மளே நிறைய தப்பு பண்ணிட்டுருப்போம், ஒருத்தரை தப்பாக புரிஞ்சுக்கிறது. ஏன்னா ஒருத்தரால் நம்ம கஷ்டப்படுறோன்னா அதுக்கு வந்து அவங்க மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது, நம்மளுமே காரணமாக இருக்கலாம். நம்மளுடைய சைக்காலஜிக்கல் பேட்டர்ன் அவங்களோட ஃபிட் ஆகாமல் கூட இருக்கலாம். நம்மளை நம்ம தெளிவுபடுத்திக்கிறதுக்கான ஒரு ஸ்தலமாகவும் தென்திட்டைக்குடி விளங்குது. ஸோ இங்கே போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. மிதுனராசினியர்களுக்கு இந்த கோயிலுக்கு என்னால் செல்ல முடியல, பட் நான் வீட்டிலேருந்தே ஒரு வழிபாடு பண்ணுறேன், ஒரு விரதம் இருக்கேன், இல்லைன்னா ஒரு தானம் ஏதாவது கொடுக்கலாம், இந்த மாதிரி விருப்பப்படுறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் மேம்? மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னால் டெம்பிளுக்குலாம் அதிகமாக போக முடியலைங்க. ஒரு வாட்டி தான் நீங்கள் போக சொல்கிறீங்க தென்திட்டைக்குடிக்கு, பட் அங்கே கூட எனக்கு போக முடியுமான்னு தெரியல. என் குடும்ப சூழல் இது, பொருளாதார சூழல் இது. நான் என்ன பண்ணலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, புதன்கிழமை விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. 3 நேரமும் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. ஒருவேளை முடியலைன்னா ஒரு நேரம் சாப்பிடாம இருங்க. அதுவுமே என்னால் முடியாதுன்னா அசைவத்தை தவிர்த்துக்கிட்டு சாத்வீக உணவுகள், எளிமையான உணவுகளை எடுத்துக்கங்க. பச்சை பயிறு, பச்சை காய்கறிகளை வாங்கி தானம் பண்ணிடுங்க. இல்லாதப்பட்டவங்க, ஏழப்பட்டவங்க ஒரு நேரம் அந்த குடும்பம் சாப்பிட்டு போகிற அளவுக்கு ஒரு காய்கறிகளை நீங்கள் வந்து வாங்கி தானம் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி திருநங்கைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுறது. ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்து கூட அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறது. இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன்னா ஒரு திருநங்கையை உங்களோட பிஸ்னஸ் பிளேஸில் எம்ப்ளாய் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதை பண்ணும்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி இன்னமும் யோககரமாக அமையும். மிதுனராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்கிறது விலாவரியாக நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனுள்ள கருத்துக்களை இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.